அதை சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு வந்துடும். எது சரியோ, எது நேர்மையோ, எது ஆத்தென்டிக்கானதோ, எதை நாம உண்மையாக பிலீவ் பண்றோமோ அதை சொல்றதுக்கான தைரியம் நமக்கு இருக்காது. ஸோ ஓவராலா இந்த 3 ஃபேஸ்லயும் நாம ஆப்ரேட் பண்ணும் பொழுது நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியலை, நம்மளோட மாஸ்டரியை நம்மளால எந்த இடத்துலையும் அச்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை திரும்ப பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஜெயிக்கணுங்கிற எண்ணமும் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நம்மளோட தன்னம்பிக்கையை நம்மளை விட்டு போயிடுச்சு. அப்போ இந்த ஆன்டிசிபேட்டரி ஃபேஸ்ல இந்த ஆன்சைட்டியோட, அந்த ஃபோப்போவோட நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி நாம அதை பேலன்ஸ் பண்றது? ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து அதுல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு வேலை ஒன்று பண்ணுங்க. ஒரு உள் வட்டம், ஒரு வெளி வட்டம் 2 வரைஞ்சுக்கோங்க. அந்த உள் வட்டத்துல உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அந்த வெளி வட்டத்துல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ உள் வட்டத்துல நீங்க என்னெல்லாம் எழுத முடியும்னு கேட்டீங்களா, உங்களோட எண்ணங்கள், உங்களோட வார்த்தைகள், உங்களோட பிஹேவியர், உங்களுடைய மன ஓட்டம், இது மட்டும்தான் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய மன ஓட்டம், இதெல்லாம் உங்களோட கண்ட்ரோல்ல இல்லை. இதையெல்லாம் வெளிவட்டத்துல எழுதிக்கோங்க. அவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது, அவங்களுடைய உள்மன பயங்கள் எப்படி எல்லாம் இருக்கு, அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவங்களோட ப்ரிஜுடிசஸ் என்ன, அவங்களோட பிலீஃப்ஸ் என்ன, அவங்களோட ஹிஸ்டரி என்ன, அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்க போது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அவங்க வாழ்க்கைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து அவங்களோட தாட்ஸ் வருது. ஸோ அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய எண்ணங்கள்ங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க வார்த்தை உங்க கண்ட்ரோல்ல இல்லை. அவங்களுடைய மன ஓட்டம் உங்களோட கண்ட்ரோல்ல இல்லை. நீங்க பேசிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிடுமா, அது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. நீங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு எர்த்குவேக் வந்துடுமா, அது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. நீங்க பாடிட்டே இருக்கும்போது மைக்கு சரியா ஒர்க் ஆகாம போயிடுமா, அது உங்களோட கண்ட்ரோல்ல இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த ஆன்டிசிபேஷன், ஆன்சைட்டி வருதோ அப்பெல்லாம் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க. எதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு, எதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு நீங்க முதல்ல ஒரு தெளிவுக்கு வரும்பொழுது அந்த ஆன்சைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையிறது நீங்க கண்கூட பார்க்கலாம். ஸோ இந்த பிரச்சனை நமக்கு வர்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, சைக்காலஜிஸ்ட் இதை ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் இதை குறித்து நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆராய்ச்சிகளை ஆத்தர் ரொம்ப அழகா விவரிச்சு எழுதியிருக்காரு. இப்போ ஒருத்தர் சட்டையை திருப்பி போட்டுட்டு ஒரு ரூம்குள்ள போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன நினைப்பாருன்னா, அந்த ரூம்ல இருக்கிற அத்தனை பேரும் என்ன நோட் பண்ணிட்டாங்க, ஏன் சார் நான் சட்டையை திருப்பி போட்டிருக்கிறத அவங்க கவனிச்சுட்டாங்க, அதை தான் கவனிச்சுட்டு இருக்காங்க, என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கும்போது கூட பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை